ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான பலாப்பழம் உண்ணியப்பம் தாங்க செஞ்சு காட்ட போறேன். இப்போ சீசன்னால எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாகவும் மலிவாகவும் கிடைக்குது. கேரளா சைடில் உண்ணியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் புளியப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்வீட் அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக்கிங் சோடா இல்லாம, வாழைப்பழம் இல்லாம, ஊற வைக்காம 10 நிமிஷத்திலேயே ரெடி. இங்க பாருங்க, தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். பலாப்பழம் நம்மது 1/4 கிலோ சேர்க்க போறோம். நான் கொஞ்சம் அதிகமாவே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு தேவையான வெல்லம் 125 கிராம் எடுத்திருக்கிறேன். ஏன்னா பலாப்பழத்துல நல்ல இனிப்பு இருக்கிறதுனால கம்மியாக எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க, அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசி மாவு 250 கிராம், நல்ல நைஸ் மாவுங்க, இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு. கோதுமை மாவு ஒரு 100 கிராம், ரவை 50 கிராம். இந்த 3 மாவோட கணக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அளவு. உப்பு ஒரு பிஞ்சு, இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணியை சிரப்பை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாதா தண்ணி தாங்க, அப்படின்னா கொதிக்க வச்ச தண்ணி எதுவும் இல்லை, சாதாரண பச்சை தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக வேணும். நான் இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம பலாப்பழம் நான் ஒரு 250 கிராம் சேர்க்குறேன். நல்ல வாசனைங்க, நல்ல இனிப்பான பழம், அதனால நான் 125 கிராம் மட்டும்தான் நான் சர்க்கரை வெல்லம் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். நீங்கள் 3லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நம்ம உண்ணியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 20 கிராம் போட்டு நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கோல்டன் கலராக வரணும். இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழ கலவையை இதில் சேர்த்துக்கலாம். ஆஹாஹா, செம்ம வாசனையோடு இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொரிச்சு வச்சுக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. சில மாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நமக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக வேணும், அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆறினா போதும். ஏற்கனவே இந்த நம்ம பொரிச்ச தேங்காய் எண்ணெய் தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குழிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப மேலே வரைக்கும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் முக்கால்வாசி. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கிறேன். அது அப்படி மேலே அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு ஊற்றிக்கலாம். ஒரு அரை குழி மட்டும் ஊற்றிக்கோங்க. மேலே வரைக்கும் முங்க ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினாலே இது மேலே வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க, ஹைலேயும் வைக்காதீங்க, லோலேயும் வைக்காதீங்க. இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். அது தானாக இப்படி திரும்ப வைக்க ட்ரை பண்ணுது பாருங்கள். அப்படியே நம்ம லைட்டாக திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி வச்சுட்டு 1-2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில், ஒரு ட்ரேயில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இனி நான் மீதம் இருக்கிற எல்லா மாவும் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல அடிபொலி வாசனையோட. எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் காட்டுறேங்க. பார்த்தீங்களா, எல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம மாவு காலி ஆயிடுச்சு. ஆஹா, கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நமக்கு 30 உண்ணியப்பம் கிடச்சிருக்குங்க. கம்ம கம்மன்னு அப்படியே உள்ள சாஃப்டாகவும்
மேலே அப்படியே க்ரன்ச்சியாகவும் நமக்கு வந்துட்டு சூப்பரான சாஃப்ட் உண்ணியப்பம். இங்கே பாருங்கள், அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே விரல் வந்து உள்ளே போகுது பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெய் வந்துட்டு அப்படியே நம்ம கையில் லேசாக படணும். அதுதான் அந்த உண்ணியப்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. இப்படி பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பேக்கிங் சோடா போடலை, வாழைப்பழம் போடலை, எதுவுமே போடலை. அவ்வளோ சாஃப்டாக இம்மிடியட்டாக 10-15 நிமிஷத்தில் நமக்கு உண்ணியப்பம் ரெடி. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் வீட்டுக்கு, சீக்கிரமாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள் டேஸ்ட்டு, ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறேங்க. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.